السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما بنعمة ربك فحدث. صدق الله العلي العليم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானை அடைந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நசீபாக்கி தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சி இருக்கிற நாட்களையும் நல்லமல்களை செய்து முடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா நான் மேலே சொன்ன வசனத்திலே சொல்லி காட்டுவான்: வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் சொல்லி காண்பியுங்கள். இது ஒரு விதமான நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை சொல்லி காட்டுவான். அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி என்கிற மன்னர் ஜாபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் முதல் ஹிஜ்ரத் சென்றது முஸ்லிம்கள் இந்த அபிசீனியாவிற்கு தான் சென்றார்கள். அப்படி விருந்தாளிகளாக வந்திருக்கிற அந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களை சார்ந்த தோழர்களையும் இந்த நஜ்ஜாசி மன்னர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். அதே போல அந்த அழைப்பை ஏற்று அந்த இல்லத்திற்கு வந்து பார்க்கின்ற பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த நஜ்ஜாஷி மன்னர் பழைய ஆடையை உடுத்தி கொண்டு தரையிலே அமர்ந்திருக்கிறார். இதை பார்த்து, இப்படி நீங்கள் பழைய ஆடையை உடுத்தி அமர்ந்திருப்பது, தரையில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள்: அரேபியாவிற்கு என்னுடைய உளவாளியை அனுப்பி ஒரு செய்தியை அறிந்து அவன் என்னிடத்தில் வந்து சொன்னான். அது என்னவென்று சொன்னால், பத்ரு போர்க்களத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான், இன்னென்ன எதிரிகளை அழித்தான் என்பதாக இந்த விஷயத்தை எல்லாம் அந்த உளவாளி என்னிடத்திலே சொன்னான். அதற்கும் நீங்கள் அமர்ந்திருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உடனே அந்த நஜ்ஜாசி மன்னர் சொன்னாராம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன்னா அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நபியாகவும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதத்தை வேதமாகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்று முஸ்லிமான ஒரு நபர். அப்படிப்பட்ட அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதத்திலே ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா நிஅமத்தை கொடுத்தால் அதற்கு பகரமாக பணிவை காட்டுவது என்பது அவனுக்கு கடமையாக இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நான் இந்த வேதத்தின் வாயிலாக படித்திருக்கிறேன். அதனால்தான் இந்த விஷயத்தை அறிந்த நான் பத்ரு போர்க்களத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு வெற்றி கொடுத்த அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட அந்த உடனேயே நான் பணிவை வெளிப்படுத்துகிறேன் என்பதாக அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொன்னாராம் என்பதை நாம் பார்க்கிறோம். பைஹகி இமாம் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள்: அத்தஹத்துசு பிநிஅமத்தில்லாஹி, அல்லாஹுடைய நிஅமத்தை சொல்லி காட்டுவது இருக்கிறதே ஷுக்ருன், அது நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. வ தர்குஹா, அதை விட்டு விடுவது, அந்த அல்லாஹுடைய நிஅமத்தை சொல்லி காட்டுவதை விட்டு விடுவது இருக்கிறதே குஃப்ருன், அது நிராகரிப்பு, அந்த நன்றி செலுத்தா தன்மைக்கு அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக பதிவு செய்து காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பொழுதுமே அல்லாஹுடைய நிஅமத்திற்கு நாம் எப்பொழுதும் நன்றி பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவார்கள்: அல்லாஹுடைய நிஅமத்தை அனுபவிக்கும் பொழுது பெருமைத்தனம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாசகத்தை பாருங்கள். அதிகமான நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதற்கு இந்த அவர்களுடைய வாக்கே சாட்சியாக அமைகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அன ஹபீபுல்லா, நான் அல்லாஹுடைய நேசராக இருக்கிறேன், வலா ஃபஹர், அதில் எந்தவித பெருமைத்தனமும் இல்லை. வஅன ஹாமிலு லிவாஇல் ஹம்து, ஹம்து என்ற புகழ் என்ற கொடியை நான் சுமந்து வரக்கூடியவனாக இருக்கிறேன். வலா ஃபஹர், அதில் எந்தவித பெருமையும் எனக்கு இல்லை. வஅன அவ்வலு ஷாஃபியின், பரிந்துரை செய்யக்கூடியவர்களில் முதலாமவனாக நான் இருக்கிறேன். அதே போல அவ்வலு முஷஃபாயின், பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்களிலும் நானும் முதன்மையானவன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே என்று சொல்லிவிட்டு வலா ஃபஹர், அதில் எந்தவித பெருமையும் எனக்கு இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். வஅன அவ்வலு மை யஹ்ருக்கு ஹல்கல் ஜன்னதி, சுவனத்தினுடைய கதவை முதலில் தட்டக்கூடியவனும் நானாகத்தான் இருக்கிறேன். ஃபயஃப்தஹுல்லாஹு லி, எனக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த கதவை திறந்து ஃபயத்ஹுலூனிஹா, அதில் என்னை நுழையச் செய்கிறான். வமஅய்ய ஃபுகராஉல் முஃமினீன, என்னோடு சேர்ந்து முஃமின்களில் ஏழைகளாக இருக்கக்கூடிய அந்த நபர்களும் உள்ளே செல்கிறார்கள். வலா ஃபஹர், இதன் மூலமாக எந்த பெருமையும் எனக்கு இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் இந்த உலகத்தில் சிறிய ஒரு சில விஷயங்களை அனுபவித்து கொண்டு அதற்குண்டான பெருமை காட்டுதலை, பெருமைத்தனத்தை உலகத்திலே நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்விற்கு விருப்பமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பெருமை பாராட்டுவது என்பது இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு தீய குணம் என்பது குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மன் தவாதஅ ரஃபஹுல்லா, யார் பணிவை வெளிப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்வாக ஆக்கி வைக்கிறான் என்ற ஹதீஸின் அடிப்படையில் நாம் எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை பெற்று நாம் ஒரு உயர்வான இடத்தை அடைந்தாலும் கூட நாம் பணிவை மேற்கொண்டால் அல்லாஹ் மென்மேலும் நம்மை உயர்த்துவான் என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சிகளாக இருக்கிறது. ஆக பணிவை மேற்கொள்வோம், ஈருலகிலும் வெற்றி பெற்ற மக்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நற்பாக்கியம் மிக்கவர்களாகவும் நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த துவாவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.